நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். நடுக்கடலில் தீவிரமடைகின்ற பதற்றம், ஈரானிய நிழல் கடற்படைக்கு வழிமறித்த அமெரிக்க உலங்கு வானூர்திகள் என்ற தலைப்புல பல்வேறுபட்ட செய்திகள் சமூக வலைத்தளங்களிலும் சரி செய்திகளாகவும் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஈரானிய நிழல் கடற்படையை அரபிக்கடலில் வைத்து அமெரிக்க கடற்படை வழிமறித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் இதனை அறிவித்திருக்கிறது. ஈரானிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் பொருட்களை சர்வதேச சந்தைக்கு கடத்துவதற்கான குற்றம் சுமத்தப்பட்டு அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட கப்பலை இவ்வாறு வழிமறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. செவன் என்ற கப்பல் அமெரிக்க பாதுகாப்புடன் ஈரானுக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றது. USS எனும் அமெரிக்க ஏவுகணை அழிப்பு கப்பலில் இருந்து புறப்பட்ட உலங்க வானூர்தி மூலம் இந்த இடைமறிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்க படையின் உத்தரவுக்கு இணங்க கப்பல் தற்போது ஈரானை நோக்கி திரும்பி விடப்பட்டிருப்பதாகவும் குறித்த கப்பல் தற்போது உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் கப்பல்களுக்கு எதிராக அமெரிக்க தடைகளை அமெரிக்க படைகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முற்றுகை முழுமையாக செயல்படுத்தி வருகின்றன என்ற விடயமும் இங்கு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடங்கியதிலிருந்து இது 37வது இடைமறிப்பு என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதையும் தாண்டி சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த நிலையம் மீது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை என்பது மிக முக்கிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. ஈரானிடமிருந்து பல மில்லியன் டாலர் மதிப்பிலான மசகு எண்ணெயை வாங்குவதற்காக சீனாவில் 2வது பெரிய தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய கெங்க்லி பெட்ரோ கெமிக்கல் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. ஈரானிய ராணுவத்துக்கு வருவாயை ஈட்டி தருகின்ற வகையில மசகு எண்ணெய் கொள்ளளவு செய்வதாக அமெரிக்க நிதித்துறை குற்றம் சாட்டுகின்றது. ஈரானின் நிழல் கடற்படை என்று அழைக்கப்படுகின்ற சுமார் 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீதும் புதிய தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ள நிலையில் ஈரானின் வருமானத்தை முடக்குவதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இந்த தடை குறித்து கடும் அதிருப்தியை சீனா வெளியிட்டிருக்கின்றது. வர்த்தக மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப விவகாரங்களை அமெரிக்கா அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் வலியுறுத்துகிறது. அதாவது சீனாவின் சிறிய மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் தள்ளுபடி விலையில ஈரான் மற்றும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த பொருளாதார தடை சார்ந்து மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணி இருக்கின்றது. அதையும் தாண்டி தொடர்ச்சியாக இவ்வாறான வழிமறிப்புகள் இடம்பெறுகிறது. ஈரானிய எல்லையில ஒரு பதட்டமான சூழ்நிலை இடம்பெறுகிறது. இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது முற்றுப்புள்ளி? உலக நாடுகள் சேர்ந்து இதை எப்பொழுது தீர்த்து வைக்க போகின்றன? இல்லாட்டி இரு நாடுகளும் எப்ப இணக்கப்பாட்டுக்கு வரப்போகின்றன என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஆகவே எது அப்படி இருந்தாலும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனுடைய அடுத்த நகர்வுகள் சார்ந்து மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.